நிறைய தாய்மார்கள் கீழே 1000க்கு மேலே பெண்கள் கீழே, இங்கேயே ஒரு 500க்கு மேலே பெண்கள் சிங்கங்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இதில் இந்த தம்பிகள்லாம் படிச்சுட்டு வேலை கிடைக்கல. எவ்வளோ பேர்த்துக்கு வேலை? என்எல்சி இங்கே தான் இருக்குது, நமக்கு வேலை கிடைக்குதா? இல்லை. இளைஞர்களும் படிச்சுட்டு வேலை இல்லை. அந்த வேலை வேணும்னு ஐயா கேட்குறாங்க. நீ பெண்கள் வந்திருக்கிறீங்களே, அருள்மொழி சொன்னாரே 50 பவுன் தங்க நகையாக இருக்குது. நானும் போராட்டங்கள்லாம் பேசுகிறேன், ஐயா வச்சுட்டு அதிகம் பேசுறதில்ல. அந்த பெண்கள் 1000 பேர் 2000 பேர் நம்முடைய பெண்கள் இருந்தால் கூட அவன் கழுத்தில் மஞ்சள் கயிறு தான் இருக்குது, தங்கம் இல்லை. ஏன்? இது வறுமை, பொருளாதார நிலைமை. மஞ்சள் கயிறு தான் நம்ம அடையாளம். இது மாற வேண்டாமா? சுதந்திரம் வாங்கி 78 வருஷம் இன்னும் மஞ்சள் கயிறோடய வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே. எல்லாரும் பெரிய பெரிய கல்லூரிகளில் பணம் கட்டுறதில் படித்து பெரிய பெரிய வேலைக்கு போகிறாங்க. நமக்கு அந்த பணம் இல்லையே, பெரிய வேலை கிடைக்கலையே. இந்த மஞ்சள் கயிறு மாறணுமே, தங்க நகையை வாங்கி போடணுமே, அது சம்பாதிக்கிறதுக்கு பணம் வேணுமே, வாழ்க்கையில் முன்னேறணுமே. எல்லாம் காங்கிரீட் வீடாக கட்டணும், எல்லார் வீட்டுக்கு முன்னாடி காரு நிற்கணும். அந்த காலம்தான் என்னுடைய பொற்காலம், நான் கனவு காணுகிற காலம்னு ஐயா இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தலைவர் தான் ஐயா நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அதனால் ஐயா பின்னால் நீங்கள்லாம் வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா தான் நம்முடைய குலதெய்வம்னு சொல்கிறோம். பேசுகிறவங்கலாம் சொன்னாங்க, விட்டா மணிக்கிறவங்கள பேசுவாங்க, எனக்கு நேரம் இல்லை. ஐயா காலையில் பார்த்தீங்கன்னா பூம்புகாரில் 10ஆம் தேதி, அடுத்த மாதம் 10ஆம் தேதி ஆடி மாதத்தில் நடத்துகிற மாநாடு, வன்னிய மகளிர் பெருவிழா மாநாடு. அந்த மாநாட்டில் பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுக்கு என்ன செய்யணும், அரசாங்கம் என்ன செய்யணும், அவங்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு இருக்கணும், அதுக்கான மாநாடு. அந்த மாநாடு நடத்துறதுக்கு இப்போ நம்மக்கிட்ட இல்லை. நமக்கெல்லாம் வருத்தமாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஐயாவினுடைய செல்ல பிள்ளை, என்னுடைய உற்ற சகோதரன் மாவீரன் காடு வெட்டி கூறு போவார், நானும் போவோம் அந்த மாநாடு ஏற்பாடு செய்யறதுக்கு. 2 பேரும் போவோம். அவர் ஒரு பக்கம் சுற்றுவார், நான் ஒரு பக்கம் சுற்றுவோம். லட்சக்கணக்கான பெண்கள் வருவாங்க. இன்னைக்கு மாவீரன் குரு இல்லை. ஐயா என்ன பண்ணாங்க, நானே வர்றேன், மாநாடு என்னுடைய தலைமையில் தானே. காலையில் பூம்புகாரில் போய் அந்த வெயில் நேரத்தில் நின்றுட்டு பார்க்குறேன், எந்த இடத்துல மேடை போடணும், எப்படி போடணும், எவ்வளோ பெண்கள் வரணும், என்ன ஏற்பாடு. இன்னைக்கு ஐயா போகிறாங்க. என்ன தலையெழுத்து ஐயாவுக்கு? இந்த பெண்கள் முன்னேறணும், இந்த இளைஞர்கள் முன்னேறணும், இந்த சமுதாயம் முன்னேறணும். இதுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற ஐயாவே உங்களை பார்த்து பேச வந்திருக்கிறாங்க. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி நாள், ஆடி பௌர்ணமி. நீங்கள்லாம் அந்த மாநாட்டுக்கு வரணும். விருதாசலத்திலிருந்து பல ஆயிரம் பெண்கள் வரணும், ஓனகிரியிலிருந்து வரணும், திட்டக்குடியிலிருந்து வரணும், கடலூர் மாவட்டத்திலிருந்து லட்சக்கணக்கான பெண்கள். பக்கத்தில் தானே பூம்புகார், நீங்கள் வந்து பார்க்கணும். கடற்கரை ஓரம் அந்த சுற்றுலா மையம், அதையும் நீங்கள் பார்த்துட்டு ஐயா பேச்சையும் கேட்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, ஐயா நினைக்கிற மாதிரி இங்கே வந்திருக்கிற நீங்கள்லாம் 50 பவுன் இல்லை, நூற்றுக்கணக்கான பவுன் உங்கள் கழுத்தில் இருக்கணும். உங்கள் குழந்தைங்களாம் நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், பொருளாதாரத்தில் எல்லாரும் உயரணும். அந்த காலம் வேண்டும் என்று ஐயா அவர்கள் கனவு நனவாக வேண்டும் என்ற வகையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற எல்லாரும், பெண்கள், இளைஞர்கள், ஆண்கள், நீங்களெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், பொருளாதாரத்தில் உயர வேண்டும், அந்த காலம் வர வேண்டும் என்று நீங்கள் முன்னேற்றத்தை கருதி உழைத்து சம்பாதிக்க வேண்டும், வளமோடு வாழ வேண்டும், நலமோடு வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்க வாழ்க என நெஞ்சார வாழ்த்துகிறேன். இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற அருமை தம்பி சுரேஷ் அவர்களுக்கும் அவரோடு ஒத்துழைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்து, இப்போ ஐயா சொல்றது கேட்கணும். ஐயா இன்னைக்கு அவ்வளோ வெயில் திக்கு முக்காடி வந்திருக்கிறாங்க உங்கள் கூட்டத்தில். ஐயா பேச்சை நின்று கேட்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.